யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஃபேஸ் இயற்கையாவே க்ளோ ஆகிறதுக்கு, ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, நம்ம ஃபேஸ்ல ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு, அதாவது ஏஜ் ஆன மாதிரியே தெரியாம இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் யோகா பண்ண போறோம். எந்தவித மருந்துமே இல்லாம, கெமிக்கல் எதுவுமே இல்லாம நேச்சுரலா இந்த ஃபேஸ் யோகா எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்ம ஃபேஸ் ரொம்பவே அழகாவும் நல்லா க்ளோவாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ் யோகா எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஜென்டலா, ரொம்ப கோல்ட் வாட்டர் இல்லாம, ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லாம, மைல்டான வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு டவல் வச்சு லைட்டா டச் பண்ணிடுங்க. போட்டு ஃபேஸ் நம்ம தேய்க்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நார்மலான பிரீத் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஈக்குவலா நமக்கு போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்மளோட மனசையும் உடம்பையும் தயார்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீக் பஃப். அதாவது நம்மளுடைய இரு கண்ணம் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் உள்ள காத்தால நிரப்பிக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் to 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 10 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கண்ணத்துல இருக்க அந்த ஜப்பினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது குறைஞ்சு நம்மளுடைய ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஈவனான ஒரு இதுல அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்றோம்னு பாருங்க. அந்த வாய்க்குள்ள வந்து காற்று நீங்கள் இது பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணும், வெளியே விடும்போது எக்ஸ்ஹேல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃபிஷ் ஃபேஸ். அதாவது நம்மளுடைய உதடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஃபிஷ் ஷேப்ல வச்சுக்கணும். ஸோ அப்படி வந்து நீங்க வச்சுக்கிறது மூலியமா நம்மளுடைய அந்த ஜாவ் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நல்லா ஷேஃபா இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஸ்லிம்மா இருக்கும். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க. எகெயின் திரும்ப. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து 30 டேஸ் வந்து நம்ம ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த 30 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சில் அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்லேயே சிம்பிளாக பண்ணக்கூடிய, அதாவது ஜிம் போகாமல் ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணாமல் சிம்பிளான ஒரு பாடி ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஒர்க் அவுட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கைகால் வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் யோகா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்கள் அடுத்த வீடியோல பதிவிடுவோம். அடுத்தது ஐப்ரோ லிஃப்ட். அதாவது நம்ம ஐப்ரோக்கு மேல நம்ம ஃபிங்கரை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி புஷ்அப் மேல தூக்கிட்டு நார்மல். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபேஸில் வந்து சுருக்கம் விழுகும் இல்லையா, அந்த சுருக்கம் விழுகாமல் ஸ்கின் வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆனால் நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வந்துடும், நிறைய சுருக்கங்கள் வந்து கன்னத்தில் நெத்தியில் நிறைய சுருக்கம் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் விழுகாமல் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக இந்த ஐப்ரோ லிஃப்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஐப்ரோக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக விடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ரிங்கிள்ஸ்லாம் நமக்கு ஃபேஸில் வராது. அண்டு கண் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 10 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவ் ஸ்ட்ரெச்சஸ். அதாவது நம்ம கொட்டாய் விடுறோம் இல்லையா, கொட்டாய் வாய் திறந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு டபுள் சின் சில பேருக்குலாம் இருக்கும். இந்த கழுத்து வந்து 2 கழுத்து மாதிரி இருக்கும், அது ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த ஜாவ் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஷேஃபாக இருக்கும். ஜப்பினஸ் இல்லாமல் ஷேஃபான ஒரு இதில் இருக்கும். ஸோ கொட்டாய் விடுற மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்பதான் நம்ம நல்லா ஸ்மைல் பண்ணாலே போதும், நம்மளுடைய ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே போகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா நமக்கு ஃபேஸ்க்கு போச்சனால நமக்கு ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து லைட்டாக நம்ம ஒரு மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி டேப் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸில் வந்து நான் சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா போகும். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோக்கு, இந்த ஐஸ்க்கு கீழே, அரௌண்ட் ஐஸை சுற்றி இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சீக்கில், சின் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி ஒரு டேப் பண்ணுறது மூலிமா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நம்மளுடைய ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே க்ளோ ஆகும். ஸோ ஜென்டிலான டேப்பாக இருக்கணும், ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது, லைட்டாக அப்படி டேப் பண்ணணும். ஸோ இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில் இந்த மாதிரி ஆயில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக மசாஜ் பண்ணலாம். ஸோ மசாஜ் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு இப்படி மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி இப்படி, ஸோ தென் இப்படி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம லைட்டாக ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும். இதுதாங்க ஃபேஸ் யோகா எக்ஸசைஸ். இந்த ஃபேஸ் யோகா எக்ஸசைஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த யோகா வந்து டெய்லியுமே நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ரிங்கிள்ஸ் குறையும், ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும் அண்ட் ஸ்ட்ரெஸ் குறையும். நம்ம இயற்கையாகவே ரொம்பவே அழகாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபேஸை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேலும் ஆரோக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.